Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு காரசாரமான பாவக்காய் கார குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பாவக்காய் கார குழம்போட நீங்க வந்து பொரியல், அவியல் இல்ல நீங்க வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெத்தட்ல நீங்க இந்த குழம்பு செய்யறப்ப பாவக்காயோட கசப்பு வந்து உங்களுக்கு அதிகமா தெரியாது. சோ சின்ன பசங்க கூட இத வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல வந்து பாவக்காயை எண்ணெயில் வதக்கி வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுள்ள பாவக்காவை அதை இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த எண்ணெயிலே பாவக்காய் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பதம் வந்து வெந்து வந்துடணும். அந்த மாதிரி இந்த எண்ணெயில் வேகிறப்ப உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டதுக்கும் பாவக்காய் வெந்ததுக்கு அப்புறமா இருக்கிற நிறமும் இந்த அளவுக்கு இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளவு எண்ணெயிலேயே இந்த பாவக்காய் வேகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை கொஞ்சமாக குறையும். இப்போ இந்த எண்ணெயிலேருந்து பாவக்காவெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், இந்த சைஸில் இருக்கிற வெங்காயம் நான் வந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி, அதோட கெட்டி பகுதியை மட்டும் கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ போட்டிருக்கிற கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 வெள்ளைப்பல்லு பூண்டை வந்து நீளமாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வதங்கி வரணும். நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இது வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி விழுது, அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம். இது வதங்கிட்டு இருக்கப்பே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.25லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வதங்கி வரணும், கருகிடக்கூடாது. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதிகமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பாவக்காவை இதில் சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த மசாலாவிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். இதில் புளியோட அளவு மட்டும் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கிறேன். இது போடுறப்ப உங்களுக்கு அந்த புளிப்பு காரத்தெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி காட்டும். இதனால் உங்களுக்கு குழம்பு வந்து இனிக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயிலேயே பாவக்காய் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆச்சு. நல்லா பாவக்காய்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
தீயை குறைஞ்ச தீயிலே வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.